எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து தி பார்பிக்யூ லான்ச்சோடைய இரண்டாவது பிரான்ச்சோடைய ஓப்பனிங். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. இது முன்னாடி ஓஎம்ஆரில் வந்து ஃபஸ்ட் பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ரெண்டாவது பிரான்ச் இன்னைக்கு சைதாப்பேட்டில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த லான்ச்சுக்கு என்னை கூப்பிட்டு ரொம்ப நன்றி கொடுத்தேன். தேங்க்யூ. ரொம்ப சூப்பராக இருந்தது, செமையாக இருந்தது. அதுவும் மேலேருந்து ஒரு சிட்டி வியூவோடய உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட்டாக இருக்குது. மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒரு பர்த்டேவாக இருக்கட்டும், ஒரு கெட் டுகெதராக இருக்கட்டும், வீட்டில் தான் ஃபங்க்ஷன் அப்படி ஒரு சூப்பராக ஜாலியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா தி பார்பிக்யூ நேஷன் வாங்க. தி பார்பிக்யூ லான்ச்சுக்கு வாங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப இவ்வளோ டிஷ்ஷஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த டிஷ்ஷஸ் எல்லாமே வந்து இவங்களே வந்து அப்படி செஃப்லாம் வச்சு சூப்பராக செம்மையாக சர்வ் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. லைவாகவே இந்த பக்கம் அப்படியே சமைக்கிறாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. தேங்க்யூ பிரதர். இன்னும் நீங்கள் நிறைய பிரான்ச் திறக்க எல்லாருடைய வாழ்த்துக்கள் பிரதர். தேங்க்யூ. எனக்கு இந்த பானிபூரி தான் பிடிச்சிருந்தது. சாப்பிட்றேண்ணே, பேசிட்டு சாப்பிட்றவா? ஊட்டி விட்டுருங்க. ஓகேண்ணா. இந்த ஸ்கூல் முடிச்சுட்டு அப்போ அந்த வண்டியில் எத்தனை வருவாங்க? ஸ்போர்ட்ஸ் படம் பண்றீங்க, டைட் ஃபுட் சாப்பிடுறீங்க, எப்படி வந்து டைரக்ட் ஒத்துப்பாரு? அண்ணா ஒரு பானிபூரி தானே சாப்பிட்டேன். அது நானே சும்மா ஒரே ஒரு பானிபூரி சாப்பிட்டேன், நல்லா இருந்தது. அதான் நான் கொஞ்சம் கரெக்டாக டயட்டில் தானே இருக்கணும். கரெக்டாக டயட்டில் தானே இருக்கேன். நான் கரெக்டாக டயட்டில் தான் இருக்கேன். அவர் பார்த்துட்டு இருப்பாரு. சோஷியல் மீடியாவில் பாலா அவ்வளோ பார்க்க முடியாது இல்லை? ஏன் ஹெல்ப் பண்ணுறது வந்து கம்மியாயிடுச்சா? இல்லையா? ஏன்னா வந்து ஒரு சேனல் மட்டும் உங்களுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த சேனல்லையும் போடுறது இல்லையே. எந்த சேனல்? எந்த சேனல்ல? நீங்கள் வந்து ஏதோ உதவி பண்ண ஒரு சேனல் மட்டும். எந்த சேனல்ல எனக்கு தெரியல. கலட்டா சம்திங் 2-3 சேனல் இருக்குன்னு சரி, நீ சொல்லிட்டு எனக்கே தெரியுது. அப்படிலாம் இல்லை. நான் வந்து சாதாரண ஒரு ஆள். நான் சாதாரண ஒரு டிவியில் பண்ணுற நிறைய சினிமா பண்ணிருக்கேன், அவ்வளோதானே. இல்லை நீங்கள் சோஷியல் மீடியா பார்க்குறதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ கூட முந்தானத்தி கூட ஒரு குழந்தைக்கு வந்து ஃபுல் படிப்பு சொல்ல நம்ம ஏற்றிட்டு படிக்க வச்சுட்டு இருக்கோம். ஸோ அப்படி நீங்கள் தான் பார்க்குறதுன்னு நினைக்கிறேன். முன்னாடி பண்ணதை இப்போ நிறைய இப்போ தான் பண்ணிருக்கேன். இன்னும் தெரியல. நம்ம வேலை தெரியுது தெரியலன்னு கிடையாது, நம்ம மனசாட்சிக்கு தெரியல, அது போதும். நமக்கு பாலா இன்னும் விஷ் பண்ணாரு. நிறைய உதவிகள் செஞ்சுட்டே இருக்கிற பாலா வந்து பார்த்துட்டே இருக்கு முன்னாடி. ஆனா விஜய் சாருக்கு இன்னும் அவங்களாம் இவ்வளவு பெரிய ஆளு தெரிவிக்கலையே. அவங்கள வாழ்த்துறதுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது. ஒருவேளை கட்சியில ஐயோ அண்ணா ஏன்னா நீங்க அதாவது வந்தாலே ஏதாவது கான்ட்ரவர்சியாக கோத்துறதுனே காலையில் வெயிட் பண்ணுறாரு. ஸோ பார்த்துங்க, அப்படிலாம் இல்லை. அவங்களாம் இருக்கிற உயரம் பெருசு, நான் சாதாரண ஆள். ஸோ அப்படிலாம் இல்லை. ஏன்னா நீங்கள் வர அண்ணா எங்களை பார்த்துல சொல்லிட்டு கேட்குறீங்க, நீங்கள் பார்க்கலாம் தெரியல. லாரன்ஸ் வந்து டிவிக்கில் என்ன மாதிரியும் அவங்க ஒரு கட்சி போஸ்ட் தர மாதிரியும் ஒரு பதவியில் போய் உட்கார மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர் கூட நிறைய பயணம் பண்ணுறீங்க. ஸோ தொடர்ச்சியாக டிவிக்கில் பயணம் பண்ணால் கூட பயணம் பண்ணுவீங்களா? அண்ணா நமக்கு ஓப்பனாக சொல்லலாம், நமக்கு அரசியல் அறிவு கிடையாதுன்னா, நமக்கு அரசியலுக்கு வர இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாதுன்னா, நம்ம அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாதுன்னா, நம்மளால முடிஞ்சது கடைசி வரைக்கும் நம்ம சம்பாதிக்கிறதுல உதவி செஞ்சுட்டே இருக்கணும். ஸோ அதான் நான் பண்ணுறேன். இதுக்கப்புறம் அதை மட்டும் தான் பண்ணுவேன். ஒருவேளை திருச்சி தொகுதி காலியாக இருக்கு, ராகவலாரன்ஸ் கூட போறீங்கன்னு கேள்விப்பட்டோம். ஐயா ஒருவேளை பாலா நீ உதவியெல்லாம் செஞ்சுட்டு இருக்க, இப்படி நீ அரசியலில் வந்தால் இன்னும் பெரிய அளவுக்கு செய்வேன்னு சொன்னா விஜய் சார் கூப்பிட்டு ஒரு நில்லு பாலானா நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? இல்லைண்ணா, நமக்கு அரசியல் நோக்கம் கிடையாதுல்ல. நான் நிறைய இடத்துல சொல்லிட்டேன். கடைசி வரைக்கும் நம்ம சம்பாதிக்கிறத வச்சுட்டு நம்மளால முடிஞ்ச உதவிகள் செய்ய மட்டும் தான் நம்ம நோக்கம். ஸோ அதை நோக்கி தான் நம்ம பயணம். நம்ம அவ்வளோ பெரிய ஆளும் இல்லை. கூட சமீபத்தில் வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பட்டினி தினம் வந்து உணவு வந்து மக்களுக்கு எவ்வளோ முக்கியம்? ரொம்ப முக்கியம். உணவு வந்து ஏன்னா நிறைய பேர் ஹோட்டலுக்கு போகிறோம், சாப்பாடே இல்லாதவங்களா இருக்காங்க. ஆனால் பாதி வச்சுட்டு அப்படியே இருந்து போகிறோம். இதெல்லாம் பார்க்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன சொல்ல விரும்புது? அறிவுரை சொல்கிறவங்க நான் பெரிய ஆள் கிடையாது. உண்மையாக சொல்லணும்னா சாப்பாடு ஒருவேளை சாப்பாடுக்கே கஷ்டப்படுறவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது இதை பார்த்துட்டு எல்லாருமே வந்து நிறைய பேர் அவ்வளோ உதவி செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஒரு பர்த்டேவாக இருக்கட்டும், நல்ல நாள் எல்லாருக்குமே எல்லாரும் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க தான் எல்லாரும் நமக்கு அட்வைஸ் பண்ணணும். ஸோ அரசியல் கொஸ்டின் வேணாம் நீங்கள், ஆனால் இது கண்டிப்பாக கேட்காம இருக்க முடியாது. நீங்கள் ஸ்போர்ட்ஸ் படம் பண்ணுறீங்க. இப்போ ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் என்ன சொன்னாருன்னா, விவசாயத்தை விட ஸ்போர்ட்ஸ் தான் வந்து முக்கியத்துவம், அதான் கஷ்டம்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் ஸ்போர்ட்ஸ் படம் பண்ணுறீங்க, ஒரு ட்ரைனராக ஆகும்போது என்ன உங்களுக்கு தோணுது? அந்த அவரோட இது கேள்வி ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விளையாட்டை விட சரி விவசாயத்தை விட விளையாட்டு தான் ரொம்ப கடினமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விவசாயம் தானே. என்னன்னா நீங்கள் ஸ்போர்ட்ஸ் படம் பண்ணுறீங்க. ஓகே, அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல. என்னை பொறுத்தவரை விவசாயம் தான் ஃபஸ்ட்டுன்னு. நம்மளை பொறுத்தவரை என்னை பொறுத்தவரை விவசாயம் தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா நாங்களே பேசிக்கலாக ஃபார்மர் ஃபேமிலி தான். ஸோ எங்கள் தாத்தா எல்லாமே ஃபார்மர் தான். ஸோ நம்ம பொறுத்தவரை விவசாயம் தானே ஃபஸ்ட்டு. சோறு தான் முதல்ல. அவங்க தான் கடவுள், விவசாயம் தான் கடவுள். நமக்கு இப்போ அரசியல் வர்றது வந்து விருப்பம் இல்லை அப்படின்னு
வருங்காலத்துல விஜய் அவர்கள் மாதிரி வளர்ந்துட்டீங்கன்னா அரசியல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா? அண்ணா நம்ம அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லைண்ணா, நம்ம கடைசி வரைக்கும் நம்ம வளர்ந்த பிறகு தான் கேட்குறேன். வளர்ந்த பிறகு ஒரு ஐயா, 50 இல்லைண்ணே பணத்துக்கு இல்லைண்ணே இப்போ என்ன மைண்ட் செட் என்னன்னா நம்ம சம்பாதிக்கிறதுல கடைசி வரைக்கும் உதவி மட்டும் செஞ்சுட்டே இருக்கணும். ஏன்னா நான் இங்கே உட்காந்துருக்கேன் தமிழ் மக்கள் போட பிரச்சனையால தான் நான் இங்கே உட்காந்துருக்கேன். கடைசி வரைக்கும் அவங்க நன்றி விடணும் இருக்கணும், அவ்வளோதானே. உதவி பண்றதும் அதிகாரத்துக்கு வந்தா நல்லா பண்ணலாம். ஐயா இல்ல பவருக்கு வந்தா உதவி பண்றதும் பெருமளவுல பண்ண முடியல. அதே வேணாம் சொல்றேன். இல்லையா, அப்படிலாம் இல்லையா, நமக்கு இதான் அது அந்த அளவுக்கு தெரியாது, எனக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லையா. எந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கு? ஏன்னா அந்த பிரஸ் மீட்ல சொன்னாங்க விஜயப்பா, நீங்க ஒரு 6 மாசம் இந்த படத்துக்காக கணக்கு பண்றீங்க. ரெண்டாவது படம் முதல் படம் முக்கிய அவர்கிட்ட போச்சு. ரெண்டாவது படம் எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கு? நீங்க எப்ப போட்டு கண்டிப்பாக அதுக்கு தான் வந்து 6-7 மாதம் 8-9 மாதமாக உட்காந்து எஃபோர்ட் போட்டு தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். கண்டிப்பாக அது ஒரு சூப்பரான ஒரு படமாக இருக்கும். ஸோ நீ எல்லாரும் சப்போர்ட் பண்ணி அதை எடுத்துகிட்டு போகணும். பாலா வந்து எடுத்த உடனே எல்லாம் கணக்கு போட்டுருவாங்க. நீங்க காந்தி கணக்கு போட்டு வந்துருக்கீங்க. இப்போ இருக்க படத்துல எந்த கணக்குல போட்டு வந்திருக்கீங்க? எந்த அளவுக்கு இருக்கும்? எனக்கு என்ன கணக்கு தெரியல, இருக்குமா? மணிக்கணக்காக நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. அந்த கணக்கு தான் எனக்கு என்ன கணக்குன்னு புரியல. ஆனால் யாரும் நீங்கள் முதல் படத்துக்கு ஹீரோயின் வந்து ரொம்ப நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நிறைய ரிசல்ட்ஸ் பண்ணேன்னு சொன்னாங்க. இந்த படத்துக்கு ஹீரோயினோட தேர்வு எந்த அளவுக்கு இருந்துச்சு? அதெல்லாம் பிரச்சனை, அதெல்லாம் அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு நடிக்க கூப்பிட்டாங்க, நடிச்சுட்டு நானே வந்துட்டேன். எல்லாமே அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. மறுபடி ஸ்கிரிப்ட் மற்ற விஷயங்கள் அந்த ரெடியாக வர கொண்டதான் நான் பார்த்துக்கிட்டேன். கேஸ்டிங் மற்ற எல்லா பிரச்சனையும் அவங்களே இப்போ பார்த்துக்கிட்டாங்க. ஒர்க் அவுட் பண்ணுறேன்னு சொல்றாங்க. காலையில் எப்போ எழுந்துக்கிறேன், எப்போ தூங்குறீங்க? சூப்பரான கேள்வி தானா? டெய்லி காலையில் எழுந்துருவேன், ஒர்க் அவுட் பண்ணுவேன், அப்புறம் வேலையை பார்க்க போகிறது. அப்படி தானே டெய்லி காலையில். இப்போ நைட்டு லேட்டாக தூங்கினா காலைல அது டைம் மாறி மாறி தான் எந்திரிக்கிறதுங்க. காவலர் பேசுறீங்களா ஏதாவது நடுவில்? இல்லை அண்ணன் பேசணும்னா அண்ணன் இப்போ ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்காங்க. ஸோ அதான் அண்ணன்ட்ட நம்ம அண்ணன் பிஸியாக இருக்காங்க. கண்டிப்பாக கல்யாணம் விருந்து எனக்கு எப்போ சொல்கிறாங்களோ அந்த பொண்ணு வீட்டில் உடனே அண்ணனுக்கு தான் கூப்பிட்டு நான் தலைவாழை விருந்து வைக்கிறேன். கண்டிப்பாக பார்க்கும் நிறைய பேர் நிறைய ஆடியன்ஸ் வந்து உங்களை வந்து விரும்புவாங்க. ஏன் உங்களை பார்க்கும் நிறைய பேர் நீங்க பார்த்து கமெண்ட்ல பாலா கூட மாட்டீங்கன்ட்டு இப்போ வந்து ஏன் வரது இல்லை? ஒருவேளை கூப்பிட்டா போவீங்களா? நீங்களும் போவீங்களா? இல்லைண்ணே சும்மா சீரியஸ் தான் போவீங்க. அப்படிலாம் இல்லைண்ணே. அதெல்லாம் இல்லைண்ணே. 3 சீசன் பண்ணிட்டாச்சு, வேறு ஏதாவது ஒன்று பண்ணலாமே, ட்ரை பண்ணி பார்க்கலாமே சொல்லிட்டு தான் இப்படி பண்ணிருக்கேன். ரசிகர் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக நான் ரசிக்கிறேன். வந்து ஒரு வச்சு வந்துட்டு பாருங்க. படம் வந்து 2 நாள் முன்னாடி வந்து பெரிய ஒரு டைரக்டர் கர்நாடகாவுடைய ஸ்டேட் அவார்டு வாங்க அவருடைய படம் வரப்போகுது. அவர் படத்துல வந்து ஆடியோ லான்ச் என்ன சொன்னார்னா, பெரிய ஹீரோக்களுடைய கால் ஷீட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அவங்களை வச்சு ஹேண்டில் பண்ண முடியாது, நிறைய தலையீடு ரொம்ப கஷ்டம். பாலாவுடைய தலையீடு அதே மாதிரி இருக்குமா வருங்காலத்தில்? இல்ல அவங்க சொல்ற ஸ்டோரிக்கு நானே சைட்ல சர்வீஸ் ரோட்ல சேராட்டை ஓட்டினுங்களையா, நீங்க பைபாஸ்ல போற பஞ்சாப் லாரிலாம் எனக்கு கேட்டாரு. இல்லையா அதெல்லாம் தெரியாது எனக்கு, அந்த அளவுக்கு எனக்கு அறிவு இல்லையா. ஏன் நீங்க எல்லா கேள்வியும் தவிர்த்துட்டு போனா என்ன அர்த்தம்? பாலா கிட்ட என்ன தவிர்த்துட்டுலாம் போடலாம், பதில் சொல்றேன். என்ன நீங்க நான் எங்க தவிர்க்கிறேன். ரொம்ப நன்றி எல்லாருக்கும். ஸோ சில அதர் பார்பிக்யூலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேன் ஏஷியன் ஃபுட்லாம் கிடையாது. நம்ம வந்து சூஷி நம்ம தான் ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ராமன் தரோம், அந்த பாவு, அண்ட் தென் நிறைய அதாவது என்னென்னலாம் வந்து ஒரே இப்போ பார்பிக்யூனா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி நார்த் இந்தியன் பேஸ்டாக தான் இருக்கும் எல்லா பார்பிக்யூவும். நம்ம வந்து சவுத் இந்தியனுக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து எல்லாமே இதுக்குள்ளே வரணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப பார்த்து மெனு வந்து ரொம்ப செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஓஎம்ஆரில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப இந்த அளவுக்கு நாங்கள் பிரம்மாண்டமாக மீடியாலாம் கூப்பிட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலை. மக்களோட பெரிய சப்போர்ட்னாலையும் அண்ட் தென் நிறைய ஃபுட் வ்ளாகர்ஸ் அண்ட் தென் உங்கள் மாதிரி ஆட்களால் நிறைய இன்ஸ்டாகிராமில் நிறைய என்னை ஃபாலோ பண்ணி அதில் கிடைச்ச ஒரு சப்போர்ட்னாலையும் தான் சீக்கிரமே எங்களால் வந்து இந்த செகண்ட் அவுட்லெட்டை ஓப்பன் பண்ண முடிஞ்சுது. ஸோ ரொம்ப நன்றி, எல்லோரும் வந்திருக்கீங்க. ஸோ எல்லோரும் ஃபேமிலியாக வாங்க. இது வந்து ஒரு பர்த்டே ஸ்பாட்டுக்கு அண்ட் தென் வந்து உங்களை முக்கியமான ஒரு விருந்து அந்த மாதிரிலாம் வரீங்க அப்படின்னாக்கா இது ஒரு ஒன் ஸ்பாட் சொல்யூஷனாக இருக்கும். நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக திருப்தியாக இந்த இடத்துலேருந்து நீங்கள் போகலாம். அதுக்கு வந்து 100% நாங்கள் உத்தரவாதம் கொடுப்போம். விலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1150 ஃபார் வெஜ், 1250 ஃபார் நான்வெஜ். இங்கே வந்து முக்கியத்துவம் நான்வெஜ் தான் வந்து சாப்பிட்றாங்க நிறைய பேர். சரிங்களா? நான்வெஜ் சாப்பிட்றவங்க வந்து வெஜ் சாப்பிட்றவங்க நான்வெஜ் வர மாட்டாங்க மேக்ஸிமம். இல்லை அப்படி இல்லை சார். இப்போ வந்து நம்ம வந்து வெஜ்ஜுக்கு வந்து நீங்கள் இந்த டேபிள்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும், வெஜ்ஜுக்கு நான்வெஜ்ஜுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ வெஜ்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சோயா சாப்ஸ், இந்த ப்ரக்கோலி, பன்னீர், மஷ்ரூம் என்னென்ன வந்து வெஜ்ஜில் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அதையும் நம்ம கொடுத்துருக்கோம். அதனால தான் இந்த சூஷிலையும் பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு கொண்டு வந்திருக்கோம், பாவுலையும் வெஜ்ஜு கொண்டு வந்திருக்கோம், ஸோ ராமன்லையும் வெஜ்ஜு கொண்டு வந்திருக்கோம். வெஜ்ஜு யாரும் டிசப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக யாராவது வந்து ஸ்பெஷல் ஃபுட் ஏதாவது கேட்டாங்க அப்படின்னாலும் எங்களால் அந்த டைமில் என்ன பண்ண முடியுமோ அதையும் ஷுவராக வந்து நாங்கள் ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறோம். 9th ஃப்ளோரில் வச்சுருக்கீங்க, 60s ப்ளஸ்லாம் வருவாங்க, அவங்களுக்குலாம் என்ன பெனிஃபிட்டு, அவங்களுக்கு எப்படி நீங்கள் கூட்டணும்?
இல்லை மேக்ஸிமம் நாங்கள் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஒரு 60+ இருந்தால் நாங்கள் ரேட்டில் கொஞ்சம் டிஸ்கவுண்ட்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன் ஃபியூச்சர்ஸ் அது நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களோட பேஜ்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணுவோம் அவங்களோட விலைப்பட்டியல். நைட் ஃபோர் வச்சிருக்கீங்க, அவங்க எப்படி வருவாங்க? இல்லை லிஃப்ட் இருக்குது, அதில் தான் வர முடியும்.